வர ஜான் 23 வந்து OnePlus 12 ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலயே வந்து OnePlus 12 Rம் கமிங் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல OnePlus 12 R ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த OnePlus 12 R ஸ்மார்ட் போன் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சைனால ஜான் 7 வந்து OnePlus Ace 3ன்ற ஒரு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் போன் தான் இப்ப இந்தியால OnePlus 12 R அப்படின்னு ஜான் 23 அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து இந்தியாவுக்கு வரும்போது என்ன பட்ஜெட்ல வரப்போகுது அண்ட் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்போ வாங்க வீடியோ. லாஸ்ட் இயர் OnePlus 11 R ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஸ்மார்ட் போனா இருந்துச்சு. ஸோ அந்த சக்சஸை தொடர்ந்து தான் இப்ப OnePlus 12 R வந்து லான்ச் பண்ண போறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இது சைனால லான்ச் பண்ணப்பட்ட இந்த OnePlus Ace 3யோட அதே ஸ்மார்ட் போன் தான். ஜஸ்ட் நேம் மட்டும் தான் இந்தியால வரும்போது மாத்திருக்காங்க. சோ அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்னா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த OnePlus 12 Rோட லுக் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான இந்த 11 Rல கொடுத்த டிசைன் அண்ட் லுக் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட வெயிட் வந்து 207 கிராம்ஸ் இருக்கு அண்ட் திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 8.8 mm வந்து திக்னஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல எல்லாம் நம்மளால யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அண்ட் இந்த OnePlus 12 R பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் ஆப்ஷன்ல வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து இதுல 1.5K ரெசல்யூஷன் உள்ள 6.78 இன்ச்க்கான ஒரு 8 LTPO OLED பேனல் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதோட ரெஃப்ரெஷிங் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட். இதோட பீக் பிரைட்னஸ் வந்து 4500 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் இதோட டச் சாம்பிளிங் ரேட் வந்து 360 ஹெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டன்டா ஒரு டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. 216 ஹெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டிஸ்பிளே பத்தி பேசும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். OnePlusல இப்ப ரீசெண்டா எல்லாருமே ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1 இயர்க்கு அப்புறம் ஸ்கிரீன்ல கிரீன் லைன் மாதிரி வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுக்காகவே OnePlus சைட்ல இருந்து லைஃப் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இத பத்தி ஏதாவது டீடைலா வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த OnePlus 12 Rோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் இந்த 11 Rல 5000 mAh தான் கொடுத்திருந்தாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த 12 Rல 5500 mAh பேட்டரி அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த OnePlus 12 Rோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகனோட ப்ராசஸர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா 8 Gen 2 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பத்தி சொல்லவே வேண்டாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேமிங்க்கும் சரி எல்லா விதத்திலயுமே ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் தான். நெக்ஸ்ட் இதுல Android 14க்கான OS கொடுத்திருக்காங்க. அண்ட் சைனா லான்ச் பண்ண இந்த OnePlus Ace 3ல பாத்தீங்கன்னா கலர் OS கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்தியால லான்ச் பண்ண போற இந்த OnePlus 12 Rல ஆக்சிஜன் OS தான் வந்து கொடுக்க போறாங்க. அது போக இதுல LPDDR5X RAM இருக்கு. UFS 4.0 வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இந்த 1 TB ஸ்டோரேஜுக்கு தான் இந்த 4.0 கொடுக்குறாங்க. மித்த இதுக்கு கம்மியா இருக்க ஸ்டோரேஜுக்கு வந்து 3.1 தான் வந்து கொடுக்க போறாங்க. இப்ப பார்த்த ஃபீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஓகேயா இருக்கு. பட் இந்த கேமரா மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேயா தான் இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு. சோ என்ன செட்டப்னு பாத்தீங்கன்னா ரியர் சைடுல ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 890 சென்சாரோட கொடுத்திருக்காங்க வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. அண்ட் செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார். தேர்டா வந்து 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மேக்ரோ சென்சாருக்கு பதிலா ஒரு பெரிஸ்கோபிக் லென்ஸோ இல்ல டெலிபோட்டோ லென்ஸோ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்ல வர ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் இன்னுமே அதிகமான சென்சாரோட நல்ல நல்ல கேமரா லென்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து எனக்கு கொஞ்சம் மொக்கையா இருக்கு. அண்ட் தென் இதோட செல்ஃபி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட லுக் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் அதாவது பின்னாடி சைடு அந்த கேமராவோட மாடியூல் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம்ல தான் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த OnePlus 12 Rல வந்து மெட்டல் ஃப்ரேம்ல கொடுத்திருக்கிறது கொஞ்சம் பிரீமியம் லுக்கா இருக்கு. இந்த OnePlus 12 Rல வேற என்னலாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த OnePlus 12 Rோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சைனால லான்ச் ஆன இந்த OnePlus Ace 3யோட பிரைஸ் வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட பிரைஸ் 30,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதுவே இந்தியாவுக்கு வரப்ப எவ்வளவா இருக்கும் அப்படின்னா முன்னாடி வந்து 40,000 கீழே இருக்கலாம், அக்ரெசிவா எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப அமேசான்ல அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க 4X999 அப்படின்னு போட்டாங்க. ஸோ கண்டிப்பா 40 to 45,000ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த பிரைஸுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஆவரேஜா இருக்கு.
ஸோ இத விட இன்னும் கம்மியான பிரைஸ்க்கு இப்ப ரீசென்ட்டா நம்ம Poco X6 Pro கூட வீடியோ போட்டிருந்தோம். அது ஜஸ்ட் 23,000 தான். அந்த பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் குடுத்திருந்தாங்க. இதே செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போனோட வேற என்னலாம் ஸ்மார்ட் போன் பெட்டரா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.